சிம்பிளாக வத்த குழம்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், மிளகு, வரமிளகாய் இது நல்லா பொரிஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுமே 10 வெங்காயம் போல் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டா பச்சை சுண்டைக்காயை முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது. பாதியாக லைட்டாக தட்டிட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை சுண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இதையும் நல்லா சேர்த்துட்டு குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சைஸில் புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. 2 வாட்டி அதே மாதிரி கரைச்சி புளிஞ்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுமே அடுப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.